வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். MPBS, PDS உள்ளிட்ட மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளதாக ஈரான் ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க வரி விதிப்பு ஈரான் இஸ்ரேல் போர் நடந்தபோதும் இந்தியாவில் இருந்து கடந்த ஆண்டில் வெளிநாடுகளுக்கு 1,74,000 டன் மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தல் முடிவுகளை வருகின்ற மே 4ஆம் தேதி உடனுக்குடன் அறிந்து கொள்ள மேற்கண்ட இந்த இணையதள முகவரி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் திருவாரூரில் வருகின்ற 5ஆம் தேதி வணிகர் தின மாநாடு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஏப்ரல் மாத தொகுப்பூதியம் வழங்க 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் தேவையான விதிகளை வகுத்து அறிவிக்க கோரிய மனுவிற்கு 8 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மூணாறில் உள்ள இரவுகுளம் தேசிய பூங்காவில் நடந்த கணக்கெடுப்பில் புதிதாக 100 வரையாடுகள் பிறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 90,18,000 பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1956ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நிறுவப்பட்ட அமலாக்கத்துறையானது டெல்லியில் 70வது ஆண்டு விழாவை நேற்று கொண்டாடியது. வாக்கு எண்ணிக்கை வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2018-19ஆம் ஆண்டின் தங்க பத்திரங்களுக்கான ஒரு யூனிட்டின் இறுதி மீட்பு விலையாக 14,901 ரூபாய் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த தங்க பத்திரங்களை வைத்திருக்கும் முதலீட்டாளர்கள் 386% வரை லாபம் பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஆராய்ச்சியின் போது சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,12,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வர்த்தக எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்தியதை கண்டித்து கேரளாவில் வருகின்ற 6ஆம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தேர்தல் முடிந்துவிட்டதால் தற்போது வணிக கேஸ் சிலிண்டரின் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். வணிக சிலிண்டரின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானலில் இன்றும் நாளையும் தூண்பாறை, குணா குகை மற்றும் பயன்மரக்காடுகள் ஆகிய பகுதிக்கு கட்டணமின்றி செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக சிலிண்டரின் விலை அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலை 10% உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் வாகனங்களுக்கு மே 3ஆம் தேதி வரை இலவச அனுமதி என்று அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக சோழவரம் ஏரியில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் புழல் ஏரியை நேற்று வந்தடைந்தது. இந்தியாவில் GST வரி வசூல் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 2,42,000 கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை 990 ரூபாய் 50 பைசா உயர்ந்து 3,237 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். கிரெடிட் கார்டு பில் செலுத்த தவறுபவர்களுக்கு கடைசி தேதிக்கு பிறகு 3 நாட்கள் கூடுதலாக அவகாசம் வழங்கும் புதிய விதியை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது.
இந்தியாவின் எரிசக்தி மாற்றத்திற்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக திகழும் என்று IIT மெட்ராஸ் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த 17 இடங்களில் நேற்று வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 108.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை மே மாதம் 3வது வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் அக்னி 6 ஏவுகணை திட்டத்திற்கு தாங்கள் முழுமையாக தயாராக இருப்பதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி போர்ட்ஸ் நிறுவனம் 2025-26 ஆண்டின் 4ஆம் காலாண்டில் 3329 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல QR கோட் அடையாள அட்டை அவசியம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக தற்போது வரை தமிழகத்தில் சுமார் 1351 ஏரிகள் முற்றிலும் வறண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 4ஆம் காலாண்டில் இந்தியன் வங்கி 3103 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. இன்று முதல் பழைய மெட்ரோ கார்டுகள் செல்லாது என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் சிங்கார சென்னை அட்டை முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது. மேலும் பழைய கார்டில் உள்ள இருப்பு தொகையை புதிய கார்டில் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 7,19,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கங்கா விரைவுச் சாலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் நெடுஞ்சாலைகளில் மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை நெடுஞ்சாலை பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு மே மாதம் 2.5 DMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க 234 தொகுதிகளிலும் வெளி மாநில பார்வையாளராக IAS அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழா தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. உதகையில் மே 1ஆம் தேதி முதல் சுற்றுலா மற்றும் கனரக வாகனங்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னை ரயில்வே கோட்டம் 2025-26 நிதியாண்டில் 1290 கோடி ரூபாய்க்கு சரக்கு வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இளநிலை பொறியியல் படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வுக்குரிய விண்ணப்ப பதிவு மே 2வது வாரத்தில் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.